கண்டிப்பா நிறைய பேசுறதுனால நான் நிறைய பேசுறேன்னா இந்த படத்துல விஜயோடைய எழுச்சி பயணம் எல்லா பக்கம் போகும்போது கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. ஆனா பொதுவாக வந்து கூட்டம் வரதெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஓட்டம் மாறாதுன்னு ஒரு அரசியல் பர்சன் சொல்லும் போது யார் சார் இல்ல சார் ஆள் கட்சிக்காரங்க சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் சார். அவங்க சொல்றாங்க அவர் அரசியல் வருகை வந்து இப்ப நகரத்தில் எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே நல்லா நடந்துட்டு இருக்காங்க சார். எல்லா கட்சிகளும் நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும், அடுத்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ற இன்டென்ஷன் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கேக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு. எல்லாருமே வந்து எல்லாரையும் நம்ம ஏன் போட்டியாளராக பார்க்கணும்னு தெரியல. ஒரு ஏரியாவில் குப்பை சிந்தி இருக்கு, அதை அழுறதுக்காகவும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னும் போது அவங்களுக்குள்ள ஏன் எனிமிட்டி, அவங்கள ஏன் ஒருத்தரை தாழ்த்தி அவர் குப்பை அள்ளக்கூடாது, நான் தான் ஆளணும், இவர் அள்ளக்கூடாது, இவர் தான் ஆளணும்னு ஏன் பிரித்து பேசணும்? வந்திருக்க எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளும் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற இன்டென்ஷனோட வர்றதுனால எனக்கு எல்லாருமேயும் ஒரு நல்ல உயிரே கருத்து தான் இருக்குது. எந்த கட்சியாக இருக்கட்டுமே, யாராக இருந்தாலுமே எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய தான் வராங்க. இது என்ன ஒரு நான் சொல்றது உங்களுக்கு புரிதான்னு தெரியல சார், நான் பேசுறது புரியுது. எல்லாமே மக்கள் சேவைக்காக வரும்போது இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு தனித்தனியாக யாரையும் பிரித்து பார்க்குறேன்னு தெரியல. எல்லாருமே மக்கள் சேவைக்காக வரான்றதுனால எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். சந்தோஷம். கொஞ்ச காலமா டாக்டர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பழைய மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எப்படி பாக்குறீங்க சார்? பழைய மியூசிக் டேரக்டர் இப்போ நிறைய பண்ணிருப்பாங்க, ஆனா பெரிய மியூசிக் பண்ணிருப்பாங்க, அது பெரிய ரீச் ஆயிருக்கு. ஆனா அடுத்த படங்கள் இருந்திருக்காது. இப்போ அந்த மாதிரி மியூசிக் டேரக்டர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா பூரா அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலாக எறும்பு ஊற கல் தேயும்ன்ற பழமொழி தான் சார் ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் நினைச்சா, உதாரணத்துக்கு உங்க பேர் என்னப்பா? மாரியப்பன் நினச்சா 5 வருஷத்துக்கு மியூசிக் டேரக்டர் ஆக முடியும். மாரியப்பன் அதுக்காக கடினமாக உழைக்கணும், தினைக்கு மியூசிக் கற்றுக்கணும், கீபோர்டு வாசிக்கணும், அப்புறம் அடி நொறுக்கி வேலை தேடி உடனே வந்து வரவேற்பு கிடைச்சிடாத மாரியப்பன். நீங்கள் 10 கதவை தட்டும் போது 9 பேர் கதவை மூடிடுவான், ஒருத்தன் திறப்பான். சம்டைம்ஸ் 100 கதவை தட்டும் போது ஒருத்தன் கதவை திறப்பான். அப்படியா மாரியப்பன் முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டேரக்டர் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் வந்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ முயற்சி பண்ணாதவங்களுக்கு லக்கும் அமையாதுன்றதுனால எல்லாம் முயற்சி பண்ணி தான் வந்திருக்காங்க, தவிர்த்து திறமை இல்லாமல் யார் வரலன்றது என்னோட கருத்து. சார், கேபி பாலா வந்து ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணிருக்கும்போது எந்த ஒரு சர்ச்சைகளையும் மாட்டவே இல்லை. ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவர் மேலே நிறைய சர்ச்சைகள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அவரை பற்றி நான் இன்னும் விசாரிக்கணும். இப்போ அவரை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு அவரை பற்றி சொல்லுங்கப்பா. நடிகர் விஜயுடன் இணைந்து விஜய் ஆண்டனி அரசியல் பயணம் செய்வாங்க? இல்லை, அந்த ஐடியா எனக்கு இப்போ இல்லை. ஆக்சுவலாக நான் எல்லாரும் கூட இணைஞ்சிட்டுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? ஜனநாயகத்தில் எல்லா கட்சியிலும் இருக்கு. நான் எல்லா கட்சியிலும் இருக்க முடியுமாப்பா? தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லாருமே நல்லவங்க தானே. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நல்ல கொள்கை இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது வரவேற்று வாழ்த்திட வேண்டியது. வரலாமே. எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறீங்களா நீங்களாம் சேர்ந்து? சார் அவர் நீங்களாம் ரொம்ப கம்பல் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இப்படிலாம் கூட இருக்குமா, இப்படிலாம் கூட செயல்படுமா, இப்படி பணம் நிறைய பேர் வந்து ₹1, ₹2, ₹100, ₹10, ₹1000 பேங்க் வரைக்கும் தான் யோசிச்சிருப்பீங்க. எத்திரியம் என்ன, பிட்காயின்னா என்ன, நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்படிலாம் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு ஊர்லேருந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன, அதாவது யாருக்கும் சில செகண்ட் ஹாஃபில் பல விஷயங்கள் புரிஞ்சிருக்காது. ஏன்னா சாமானிய மக்களுக்கு வந்து நிறைய பிட்காயின், ஆன்லைன் கரன்சி டிரான்சாக்ஷன் தெரியாது. இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கான்னு ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அப்புறம் இது வந்து அரசுக்கு எதிராக வந்து ஒரு தனி மனிதன் பண்ணுறக்கூடிய கதை இல்லை. இது வந்து அவன் திரைமறைவாக இருந்து ஊரில் உள்ள பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு மக்களுக்கு ஏதாவது நிறைய விஷயம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறான். அந்த ஹீரோ வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறான். சரி, போகிற போக்கில் 10 பேரை போட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு வந்து ஒருத்தர் வில்லனை எதிர்த்து பண்ணுற படம் தான். ஒரு தனி மனிதனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த படம். இதுக்கு நடுவில் வந்து இது அரசியல் களமாக தெரிகிறதுனால நிறைய அரசியல்வாதிகளையும் அவங்களையும் காட்ட வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு கிரியேஷன்னே நீங்கள் பார்க்கலாம். இது யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க வந்த படம்லாம் கிடையாது. தேங்க்யூ.